I love fried chicken by the way. Big huge. மக்களே எதுலனாலும் காம்ப்ரமைஸ் பண்ணலாம். ஆனா உங்க ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இருக்குல்ல, அதுல மட்டும் என்னைக்குமே நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் நியூட்ரிஷன், இது சம்பந்தமா வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருப்பாங்க. இதுல பாதி பேர் வந்து சர்டிஃபைடே கிடையாது. இதை பார்த்து நிறைய பேர் வந்து அதனால பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்காக தான் ஈவன் நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல அந்த ஸ்போர்ட்ஸுக்குள்ள நியூட்ரிஷன் வரும், ஃபிட்னஸ் வரும், அனாட்டமி வரும், எல்லாமே வரும். ஸோ அந்த மாதிரி 3 டிகிரி முடிச்சிருக்கேன். நானே வந்து ஃபிட்னஸ் ரிலேட்டடாவோ இல்ல இது சம்பந்தமாவோ அது சம்பந்தமா எந்த வீடியோஸுமே போட்டதில்லை. இது வரைக்கும் அதை பத்தி பெருசா பேசினதும் இல்லை. ஆனா இவங்கெல்லாம் என்ன தைரியத்துல போடுறாங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் நிறைய பேர் அனலைஸ் பண்ணி எடுத்து தான் போடுவாங்க. இருந்தாலும் ஒரு சர்டிஃபைடு கோச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து உங்கள்ட்ட இருக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு நீங்க அவங்கள ஃபாலோ பண்றது நல்லது. இப்போ இந்த ரிவ்யூஸ் போடுறாங்களா, ஸோ இவனுங்கெல்லாம் வந்து காசை வாங்கிட்டு ஓசியில தின்னுட்டு அங்க போய் ரிவ்யூனா எல்லாமே ரிவ்யூவா இருக்கணும். அந்த கிச்சன்ல இருந்து எல்லாமே ரிவ்யூவா இருக்கணும். இவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. சும்மா தெருவில் போனோன்னு ஒரு கடை எடுத்து போடுறது, ஒரு ஜூஸ் கடை எடுத்து போடுறது. ஓகே, இப்போ அந்த ஷாப்ஸ் வந்து அவங்க கஷ்டப்பட்டு பிசினஸ் பண்றாங்க, நான் தப்பு சொல்லல. இருந்தாலும் இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும், அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.